பொங்கலை வந்து கிராமத்து ஸ்டைலில் வந்து விஜய் செமையாக ஏற்பாடு பண்ணியிருக்கிறதால எல்லாருமே சந்தோஷமாக பொங்கலை வந்து செலிப்ரேஷன் பண்ணுறாங்க. இந்த சூழ்நிலையில் இங்கே என்ன பண்ணுறாரு விஜய் வந்து நிறைய வந்து ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே வந்து ரெடி பண்ணியிருக்காரு. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு சொல்லிட்டு செமையாக வந்து ரெடி பண்ணியிருக்கிறத பார்த்து அப்படியே வந்து மெய்மறந்து போகிறாங்க காவேரி. எப்படிங்க இப்படிலாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ வந்து நம்ம பார்த்துருப்போம், சினிமாவில் பார்த்துருப்போம். அதே டைமில் வந்து இந்த மாதிரி வந்து ப்ரோக்ராமில் எப்படி நடக்கும்னு வந்து நெட்டில் போட்டிருக்கான். இவ்வளோத்தையும் தெரிஞ்சுக்காமல் இருந்தால் எப்படி காவேரி பார்த்தல அப்படின்னு சூப்பருங்க, சான்ஸே இல்லை அப்படின்னு. இதில் நிறைய விளையாட்டு இருக்குது, எல்லா விளையாட்டையும் எல்லா குடும்பமும் சேர்ந்து சூப்பராக விளையாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கயிறு கட்டுற போட்டி, அதுக்கப்புறம் கயிறு இழுக்கிற போட்டி, அதுக்கப்புறம் வந்து இந்த உரி அடிக்கிற போட்டி, சேர் வந்து இந்த சேர் வந்து மியூசிக் சேரு, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பக்காவாக சூப்பராக வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காரு. எல்லாருமே அதில் கலந்துக்கின்னு செமையாக கலக்கிறாங்க. அடுத்து உரி அடிக்கிற போட்டியில் யாரால இந்த உரி அடிக்க முடியல, ஆனால் விஜய் சூப்பராக வந்து கண்ணை கட்டிக்கிட்டு செமையாக அந்த உரியை அடிச்சிட்டாரு. அதனால் காவேரி அவ்வளோ சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த வருஷம் தான் பாப்பா வயிற்றுல இருக்க, இல்லைன்னா நானே அதை அடிச்சிருப்பேன், அடுத்த வருஷம் பாருங்கள் எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு கலக்கு காவேரி, அடுத்த வருஷம் இதோடு பிரம்மாண்டமாக உனக்காக நான் ஏற்பாடு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லிட்டு இருக்காரு. இதனால் காவேரி எல்லார் ஃபேமிலியும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் விஜய் வந்து பார்த்துட்டே இருக்காரு. பார்த்தா வந்து கிருஷ்ணாவோட ஃபேமிலி மட்டும் கூடி ஏதோ பேசிக்கிறாங்க. அதை பார்த்து விஜய் வந்து ஒரு முடிவுக்கு வராரு. நிவினை வந்து கூப்பிட்டு வந்து தனியாக பேசுகிறாரு. நிவின் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டு, என்ன விஷயம் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, இந்த மாதிரி கிருஷ்ணா பார்த்தா எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னா அதிர்ச்சி அடைகிறார் நிவின். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கிருஷ்ணாவும் வந்து ராகவும் தனியாக நின்று பேசிகிட்டு இருந்தாங்க, அதை பற்றி நான் கிருஷ்ணா கிட்ட கேட்டதுக்கு நான் அப்படி பேசி சாதிக்கிறான். அது மட்டும் கிடையாது, என்னோடய கன்ஸ்ட்ரக்ஷன் சைடில் வேலையே நடக்கலை, இதுக்கெல்லாம் காரணம் கிருஷ்ணா தான். கிருஷ்ணா ஏதோ மோட்டிவேட் இருந்தால் நம்ம இடத்துக்கு வந்திருக்கான்னு தோணுது. அவனுக்கு என்ன மோட்டிவேட் இருக்குது, அவன் பின்னாடி யார் இருக்கா, உண்மையிலேயே அவன் வந்து நம்ம மாமாவோட சன் தானா அப்படின்னு சொல்லிட்டு விஷயங்கள் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. சரிங்க விஜய், அந்த கிருஷ்ணா எங்கேருந்து வந்திருக்கா, ராகவுக்கு அவனுக்கு என்ன சம்மந்தம்னு சொல்லிட்டு ராகவை பற்றி எனக்கு ஓரளவு தெரியும், அதனால் அதை வச்சு நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவினும் சொல்லிட்டு போகிறாரு. பாட்டம் கொண்டாட்டம் இருந்ததால் காவேரிக்கே கால் வலி ரொம்ப அதிகமாகிடுது. அதனால் காவேரிக்கு கால் நல்லா வீங்கி போயிடுது. விஜய் என்ன பண்ணுறாரு, காவேரியோட காலை வந்து எடுத்துகிட்டு வந்து அவரோட மடியில் வச்சு எப்பவும் போல் அழகாக வந்து அவங்களுக்கு வந்து தைலம் தேய்ச்சி விடுறாரு. அதுக்கப்புறம் வெந்நீரில் வச்சு அவங்களுக்கு வந்து ஒத்தனம் கொடுக்குறாரு. இதெல்லாம் பார்த்தா காவேரி எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமாங்க, அப்படின்னு நான் வாங்கி போயிட்டேங்க, எனக்கு அந்தளவு இதமாக இருக்குது நீங்கள் பண்ணுறதெல்லாம் அப்படின்றாங்க. சரி நீ தூங்க அப்படின்னு சொல்லிட்டு தூங்க வச்சுட்டாரு. அப்போ நிவின் வந்து கால் பண்ணுறாரு, விஜய் உங்களை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன விஷயம் அப்படின்னா, அந்த கிருஷ்ணா பற்றி நான் முழு விவரமும் சேகரிச்சிட்டேன், நீங்கள் சொன்னது உண்மைதான், அந்த கிருஷ்ணா ஒரு ஃப்ராடு அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாரு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க நிவின், நேரில் நம்ம மீட் பண்ணும்போது நான் எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன், அதே மாதிரி நிறைய ஆதாரமும் என்கிட்ட கிடச்சிருக்கு, அதையும் நான் சொல்கிறேன்னொன்னே, சரி நாளைக்கு காலையில் நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. கிருஷ்ணா யாராக இருக்கும், ஒரு ஃப்ராடுன்னு சொன்னார் நிவின். அப்படின்னா அந்த கிருஷ்ணா யார், கிருஷ்ணா உண்மையிலேயே வந்து மாமாவோட பையன் இல்லையா, அப்போது அவங்க ஃபேமிலியே ஃப்ராடா, ஐயோ நாம் வேற இவங்களை ஃபுல்லாக நம்பிட்டோமே, இப்போ என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காரு. என்னங்க தூங்காமல் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு, இப்போ தூங்குற காவேரி நீ தூங்குமா அப்படின்னு சொல்லிட்டு தூங்க வச்சுட்டு அப்படியே யோசனை பண்ணிகிட்டே இருக்காரு. ஒரு நிமிஷம் இருமா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்க்குறாரு. பார்த்தா கிருஷ்ணா வந்து தனியாக வந்து ஃபோன் பேசிட்டு யாரோ நைட்டில் வந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு. கண்டிப்பாக கிருஷ்ணாவுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ரகசியம் மறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு விஜய் உணர்றாரு. அடுத்த நாள் வந்து நிவினை வந்து பார்க்க வராரு. நிவின் வந்து இந்தாங்க இதை பாருங்கன்னு சொல்லிட்டு காட்டுறாரு. பார்த்தா வந்து ராகவும் கிருஷ்ணாவும் எங்கேயோ போயிருக்காங்க. அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து அந்த வீடியோஸில் இருக்குது. அதை பார்த்து விஜய் அதிர்ச்சி அடைகிறாரு. அப்போ நான் மீட் பண்ணிங்களான்னு கேட்டதுக்கு இல்லவே இல்லைன்னு சொன்னால், சரி ராகவுக்கும் வந்து கிருஷ்ணாவுக்கு என்ன சம்மந்தம், 2 பேரும் ரொம்ப டியர் ஃப்ரெண்டு, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஆமாம் 2 பேரும் ஒன்றா தான் படிச்சிருக்கானுங்க, முக்கியமான விஷயம் இவன் பேர் கிருஷ்ணாவே இல்லை அப்படின்னு பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறார் விஜய். அப்போது இவங்க ஃபேமிலியே ஃப்ராடு தானா, அப்போ இவங்க பிளான் பண்ணி தான் வந்திருக்காங்களா, இவங்க பின்னாடி வந்து ராகவ் இல்லை பசுபதி அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாரு விஜய். தப்பு பண்ணிட்டேனேன்னு.